Hi students, today 10th standard maths exercise 2.6 11th sum. If S1, S2, S3 etc. Sm are the sums of n terms of m, AP's whose first term are 1, 2, 3 etc. m and whose common differences are 1, 3, 5 etc. 2m minus 1 respectively, then show that S1 plus S2 plus S3 plus etc. Sm equal to 1 by 2 mn into mn plus 1. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து S1, S2, S3 etc. Sm are the sums of n terms of an m அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ sum of the terms கொடுத்துருக்காங்க. S1 ஒரு term, S2, S3 etc. Sm வரைக்கும். அது வந்து எந்த ஃபார்மில் இருக்குன்னா ஏபி ஃபார்மில் இருக்குது. ஏபி ஃபார்மில் இருந்துச்சுனாலே கண்டிப்பாக அதனோட ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து காமன் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாலே போதும், நம்மளுக்கு சம் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுலேயே கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு டேர்மோட வேல்யூஸ் என்னென்னா 1, 2, 3 எக்ஸெட்ரா எம் வரைக்கும் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த காமன் டிஃப்ரென்ஸில் இருக்கிறது வந்து 1, 3, 5 2m minus 1ன்னு கொடுத்துருக்காங்க. தென் ஷோ தட் நம்ம என்ன ஷோ பண்ணோன்னா என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா S1, S2, S3 etc. Sm அதனோட சம் ஆஃப் த வேல்யூ 1 by 2 mn plus 1ன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணும். 1 by 2 mn into mn plus 1 1 by 2 mn into mn plus 1ன்னு ப்ரூஃப் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிவன் கண்டிஷன்ஸ் எழுதிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் ஆஃப் அன் ஏபி வந்து 1, 2, 3 etc. m வரைக்கும் கொடுத்துருக்காங்க. காமன் டிஃப்ரென்சஸ் வந்து 1, 3, 5 எக்ஸெட்ரா 2m minus 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ Sn ஏன்னா இங்கே Smன்றது அங்கே m டேர்ம்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ Sn ஃபார்முலா ஜென்ரல் ஃபார்முலா தெரியும். Sn equal to n by 2 2a plus n minus 1 into d. அதை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ S1 n இருக்க வேண்டிய இடத்துல 1 போடுறோம். ஃபஸ்ட்டு டேர்ம்ன்றதுக்காக S1. ஆனால் இந்த n by 2ன்றது அப்படியே தான் இருக்கும். n by 2 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னன்னா 1. அப்போ 2 இன்ட்டு 1 2 தான் வரும். அதுதான் நெக்ஸ்ட்டு n minus 1 டியோட வேல்யூ 1. ஏன்னா நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, ஏவோட வேல்யூ 1ஆக இருக்கும்போது டியோட வேல்யூ 1ஆக இருக்குது. ஏவோட வேல்யூ 2ஆக இருக்கும்போது டியோட வேல்யூ 3ஆக இருக்குது. ஏவோட வேல்யூ 3ஆக இருக்கும்போது டியோட வேல்யூ 5ஆக இருக்குது. அது ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், nth டேர்ம், இது தேர்ட் டேர்ம், அந்த மாதிரி. இப்போ S2 கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் S1ஓட வேல்யூ ஃபைனலாக என்ன வருதுன்னா n by 2 2 plus n minus 1. இப்போ 2 minus 1 போது நம்மளுக்கு என்ன வரும்னா ப்ளஸ் 1. அப்போ n by 2 n plus 1 அப்படி சொல்லிட்டு S1 ஃபஸ்ட்டு டேர்மோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் S2ன்னு போது நம்மளுக்கு செகண்ட் டேர்மில் ஏவோட வேல்யூ 2ஆக இருக்குது, டியோட வேல்யூ 3ஆக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், n by 2 2 இன்ட்டு ஏ. இங்கே ஏவோட வேல்யூனது 2 செகண்ட் டேர்மில், டியோட வேல்யூ 3. அதை யூஸ் பண்ணி இங்கே கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு என்ன வருதுன்னா n by 2 4 plus 3n minus 3. இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 4 minus 3 போது ப்ளஸ் 1 வரும். அப்போ n by 2 3n plus 1. அது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறோம். S2ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் S3ன்னு போது நம்மளுக்கு ஏவோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 3ன்னு கொடுத்துருக்காங்க. டியோட வேல்யூ வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கிவனில் கொடுத்துருக்காங்க, கண்டினியூஸாக கொடுத்துருக்காங்க. அதுதான் ஏவோட வேல்யூ 3ஆக இருக்குது, டியோட வேல்யூ 5ஆக இருக்குது. அது மாதிரி வேல்யூ அப்ளை பண்ணும்போது 2 இன்ட்டு 3 6 ப்ளஸ் n minus 1 இன்ட்டு 5. அப்போ 5n minus 5ன்னு வரும். இப்போ 6 minus 5 போது ப்ளஸ் 1 வரும். அப்போ n by 2 5n plus 1ன்றது ஈக்குவேஷன் நம்பர் 3ஆக வருது. S3ஓட டேர்ம் வேல்யூ. S3ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன வருது, n by 2 5n plus 1ன்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் நம்பர் 3. நெக்ஸ்ட் Smன்றது நம்மளுக்கு சம் ஆஃப் mth டேர்மோட வேல்யூ. அப்போ Sm ஈக்குவல் டு n by 2 2m. இங்கே என்னன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஏவோட வேல்யூ வந்து mன்னு கொடுத்துருக்காங்க, டியோட வேல்யூ வந்து 2m minus 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த வேல்யூ அப்ளை பண்ணுறோம். அப்போ n by 2 2m plus n minus 1 into 2m minus 1. அப்போ n by 2 2m plus 2mn இந்த மல்டிபிள் பண்ணுறோம். n into 2m போது 2mn, n into minus 1 போது மைனஸ் n, திரும்ப minus 1 into 2m போது minus 2m, minus 1 into minus 1 போது plus 1. அதுதான் அங்கே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் n by 2
n into இந்த ப்ளஸ் 2m மைனஸ் 2m கேன்சல் ஆகிடுது. அப்போ n into 2m minus 1 plus 1 இந்த கண்டிஷன்ஸ்லேருந்து காமனாக n வெளியெடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் எப்படி இருக்குன்னா 2m plus minus n plus 1ன்னு இருக்கும். இதுலேருந்து காமனாக நம்ம எதை எடுக்கிறோம்னா n வெளியெடுக்கிறோம். அப்போ n வெளியெடுத்தா 2m minus 1 plus 1 அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இது லாஸ்ட் ஈக்குவேஷனாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 3 ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிச்சோம். அந்த 3 ஈக்குவேஷன்ஸோடு இதையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு m டேர்ம்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ பை ஆடிங் 1 2 3 இதுவும் நம்மளுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 4 கூட எடுத்துக்கலாம். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன ஒரு s1 plus s2 plus s3 plus etc sm equal to n by 2 n plus 1 n by 2 3n plus 1 n by 2 5n plus 1 plus etc n by 2 n into 2m minus 1 plus 1 இது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ். இது வந்து எதனோட வேல்யூனா s1 ஓட வேல்யூ, இது s2 ஓட வேல்யூ, இது நம்மளுடைய s3 ஓட வேல்யூ, இந்த டேர்மு நம்மளுடைய sm ஓட வேல்யூ. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. கண்டுபிடிச்சி இந்த வேல்யூ எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் இந்த வேல்யூஸ் இதில் அப்ளை பண்ணுறோம். இதுதான் s1 s2 அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுறோம். இது எல்லாத்துலேயுமே பார்க்கும்போது காமனாக எது இருக்குன்னா n/2 இருக்குது. அப்போ n/2 நம்ம என்ன பண்ணுறோம் காமனாக வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்துகிட்ட பிறகு நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா இங்கே n+1 இருக்குது, இங்கே 3n + 1 இருக்குது, இங்கே 5n+1 இருக்குது, ப்ளஸ் எக்ஸெட்ரா இங்கே n × 2m - 1 + 1ன்னு இருக்குது. இப்போ n/2 அப்படியே இருக்குது. இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு nth டேர்மெல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ n + 3n + 5n ப்ளஸ் எக்ஸெட்ரா என்ன இருக்குன்னா n × 2m + 2m - 1. இப்போ இந்த எல்லாமே 1 1 1 இன்ட்டு இது எந்த டேர்ம் மென்ஷன் பண்ணால் mth டேர்மு, அதனால தான் 1 × m = m. அதனால இங்கே ப்ளஸ் எம்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் ஆகிருக்கு. எங்கே அந்த ஒன்னெல்லாம் மிஸ் ஆயிடுச்சுன்னு தேடாதீங்க. 1ன்றது எம்மோட மல்டிபிள் ஆகிருக்கு. அப்போ அதாவது mth டேர்மோட ஒன் ஆஃப் த வேல்யூ வந்து என்னது m தான். அதனால தான் நம்ம எம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்போ 1 × m = m. அதனால தான் நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம் எம்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அப்போது n/2 n × 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா 2m - 1. இப்போ இங்கே இந்த டேர்ம் எல்லாத்துலேயுமே காமனாக எதனோட மல்டிபிள்ஸாக இருக்குன்னா என்னோட மல்டிபிள்ஸாக இருக்குது. அப்போ நம்ம என்னை காமனாக எடுத்தால் 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா 2m - 1 வரும், ப்ளஸ் எம்னு வரும். இப்போ n/2 இருக்குது. இப்போ இதை மட்டும் நீங்கள் பாருங்கள். இது எப்படி இருக்குன்னா நம்மளுடைய கொடுத்துருக்கிறத பார்த்தோன்னா சம் ஆஃப் த சீரீஸாக இருக்குது, சம் ஆஃப் த சீக்வன்ஸாக இருக்குது, அதாவது சீரீஸாக இருக்குது. அந்த சீரீஸ் வந்து லாஸ்ட் டேர்ம் கிவனில் கொடுத்துருந்தாங்கன்னா லாஸ்ட் டேர்ம் வந்து கிவனில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா Sn = n/2 a + lன்னு யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே ஏவோட வேல்யூ என்னது 1, டியோட வேல்யூ அவசியம் இல்லை. இப்போ எல்லோட வேல்யூ என்னன்னா 2m - 1. அப்போ Sn = n/2 a + l m/2. இங்கே n/2ன்னு போடுறதுல m/2 ஏன் போடுறாங்கன்னா இங்கே m ஆஃப் த டேர்ம்ஸ் தான் இருக்குது, mth டேர்ம் தான் இருக்குது. அதனால m/2 1 ப்ளஸ் எல்லோட வேல்யூ என்னன்னா 2m - 1ன்னு இருக்குது. இதுதான் எல்லோட வேல்யூ. அப்போ 2m - 1 போடுறோம். இப்போ m/2 இருக்குது. இந்த +1ம் -1 கேன்சல் ஆச்சுன்னா 2m மல்டிபிள் இருக்குது. அப்போ நம்மளுக்கு sm இந்த கண்டிஷனுக்கு மட்டும் கிடைச்ச ஆன்சர் எதுனா இது இந்த டேர்ம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த டேர்முக்கு பதிலாக இந்த டேர்மை மட்டும் அப்ளை பண்ணுறோம். அப்போ n × m/2 2m + m இந்த டேர்ம் அப்படியே வருது. நெக்ஸ்ட் n/2 இங்கே என்னென்னா இந்த 2க்கும் கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணிட்டா என்ன ஆகுது n × m × m. அப்போ m × m m². அப்போ n × m² + mன்னு வருது. அப்போ n/2 nm² + mன்னு வருது. இந்த ரெண்டு டேர்ம்லேயுமே காமனாக இருக்கிறது எதுனா m தான் காமனாக இருக்குது. அப்போ m காமனாக இருந்துச்சுன்னா அதை நம்ம பண்ணுவோம் காமனாக வெளியே எடுப்போம். அப்போ என்ன வரும் n × m/2 nm + 1. நம்மளோட கொஸ்டினில் என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க? நம்ம கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க s1 + s2 + s3 + எக்ஸெட்ரா sm = 1/2 mn × mn + 1ன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். அப்போ ஃபைனலாக நம்மளோட ஆன்சர் என்ன வந்து s1 + s2 + s3 எக்ஸெட்ரா sm = mn / 2 nm + 1. இதை நம்ம எப்படி கூட எழுதலாம் 1/2 × mn bracket of mn + 1 இப்படியும் எழுதலாம்.
இந்த மாதிரி எழுதலாம். நம்ம கொஷின் வந்து கிளியராக தான் இருக்குது. 1/2 mnனாலும் இல்லை mn டிவைடட் பை 2னாலும் சேம் தான். இப்படி கொடுத்துருக்காங்க கொஷினில், இப்படி ப்ரூஃப் பண்ணியிருக்குமே, அப்படி டவுட் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து ரெண்டு சேம் மீனிங் தான். அதனால இது வந்து ஃபைனலாக நம்ம ஆன்சரை ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், S1 S2 S3 எக்ஸெட்ரா SM வரைக்கும் நம்ம வேல்யூஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு டேர்மோட வேல்யூ காமன் டிஃப்ரென்ஸோட வேல்யூ கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு டேர்ம்ஸ்க்கு Sn = n/2 2a + n - 1 × dன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைனலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களோட ஆன்சர் கிடைக்குது. இது ஈஸி சம் தான். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, லாஸ்ட் சம் நம்மளுடைய 12th சம்மை வந்து ஹோம்ஒர்க்காக போடுறீங்க. நம்மளுடைய 12th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த சம் a - b divided by a plus b, 3a - 2b divided by a plus b, 5a - 3b divided by a plus b plus etc 12 terms அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இங்கே ஃபைண்ட் த சம் ஆஃப் த வேல்யூ 12 டேர்ம்ஸோட சம் ஆஃப் த வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் என்ன எடுத்துக்க போகிறீங்கன்னா ஏ. அப்போ ஏவோட வேல்யூ இது ஃபஸ்ட்டு டேர்ம். இப்போ டியோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா T2 - T1. அப்போ T2ன்றது இது வந்து T1 டேர்ம், அதை ஏன்னு சொல்லலாம். இது T2 டேர்ம் செகண்ட் டேர்மு, இது T3 டேர்ம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, T2 - T1 போது இதை சப்ராக்ட் பண்ணுங்கள். இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சம் வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ என்னன்றது நீங்கள் கரெக்டாக பாருங்கள். இங்கே பார்க்கும்போதே தெரியும், ரெண்டு டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ 3aலேருந்து நம்மளுக்கு ஏ போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும், 2a. நெக்ஸ்ட் -2b இருக்குது, -b அப்போ +b. அப்போ நம்மளுக்கு -2bலேருந்து +b போயிடுச்சுன்னா b. அப்போ நம்மளுக்கு என்ன வரும், 2a plus b divided by a plus b தான் நம்மளுடைய d ஓட வேல்யூவாக இருக்கும். இந்த ரெண்டு வேல்யூவை யூஸ் பண்ணி நம்மளுக்கு Sn ஃபார்முலா தெரியும். Sn ஃபார்முலா என்னது, n/2 2a plus n minus 1 into d. அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இங்கே n-க்கு பதிலாக S12ன்னு போட போகிறீங்க. அப்போ n 12 divided by 2 அதை யூஸ் பண்ணி நீங்கள் 12th சம்மு ஹோம்ஒர்க்காக போடுங்க. கம்பல்சரி சென்ட் பண்ணணும். தேங்க்யூ.